மிஸ்ட் வருதுங்க. அட்டை கலர்லாம் மிஸ்ட் வந்துருச்சு. அது உடனே போடுவாங்க மலேசியா போலீஸ். நல்லா சமைக்கிறீங்க அத்தம்மாவோட நல்ல இல்லை Clouds falling. China, clouds falling. Okay. வாங்கினவங்க ரொமான்டிக் மூடில் வருவாங்க. க்ளவுட்ஸ் எப்படி ஃப்ரண்ட்ல வருது, என்ன தாண்டி போகுது. ஒன்றும் எப்படி இருக்குது. ஃபுல்லாக ஓடிச்சு. வீடியோ ரைஸ் ஆயிடுச்சு. எதுவுமே தெரியல. இப்போ நான் க்ளவுட்ஸ்குள்ளே இருக்கேன். எனக்கு தெரியுதான்னு வெளியே க்ளவுட்ஸ்குள்ளே இருக்கேன். இது க்ளவுடியா ஆகட்டும். அப்படியே தெரியும். போது 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 க்ளவுட்ஸ் போது. டைம் என்ன? எல்லாரும் ஒரே இங்கே ஒரு நாய்க்குட்டி கூட கூப்பிட்டு போகிறாங்க ப்ளூ கவர் போட்டு. Happy heart. Happy heart. எல்லாமே போட்டிருக்காங்க. டாக் ஹாப்பி ஹார்ட் பண்ணல. காசுலாம் போட்டாங்க. எவ்வளோ போடுறோம்.
ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். நாக்கு மட்டும் எவ்வளோ பெருசாக இருக்குது. தவறு பண்ணால் இது மாதிரி அடைச்சிடுவாங்க போல இருக்கு. சங்கிலி என்ன கான்செப்டில் இருக்குன்னே தெரில. ஹில் சேம்பரா? ஹில்ல எப்படிலாம் பண்ணுவாங்களாம். ரைட்டு, இது ஃபஸ்ட்டு ஹில் சேம்பர், இது செகண்ட் ஹில் சேம்பர். ஹில்லுக்கு போகிறதுக்கு ரெஜிஸ்டராக பண்ணுவாங்க. செகண்ட் ஹில் சேம்பர். ஓ, சூசைட் பண்ணிட்டாங்கன்னா அது மாதிரி ஹெல்லுக்கு போயிடுவாங்களா? ஏதாவது என்னது அவங்க சாவை அவங்களே தேடிக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம். உட்காந்துக்கலாம். ஒரு குகைக்குள்ளே இருக்கோங்க. இங்கே பாயிண்ட் பாரு, வியூ செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க, நம்ம இதில் ரிலீஸில் ஹில் நடக்கிறதுக்கு வந்து யமன் கரெக்டுங்களா? ஸோ சைனீஸில் இருக்க யமன் இவர் தான் கிங் ஆஃப் ஹில். இது வந்து ஹில்லுக்காக கிங்கு, நாட் ஃபார் இது. அப்படின்னா அது யமன் சொல்ல முடியாது. இதுதான் ஹில்லுக்கான கிங். பேக் சைட் கவர் ஆகிட்டே வரும்ல செல்ஃபி ஸ்டிக்கில் போனால். அதுதானே வாங்கினேன். எங்கே வா, எங்கே போகிறேன்? இங்கே இருக்கு பாரு யமன். இது முடிச்சிடலாம். தேர்ட் ஹில் சேம்பருங்க. பயங்கரமாக இருக்குங்க. இப்போ அடுத்து இவர் எதுக்காக? இவர் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இவர் தான் வந்து ஒயிட் கலரில் இருக்கார் பார்த்தீங்களா? மரியாதை கொடுக்குறாதவங்க, உண்மையாக இல்லாதவங்க, நேர்மையாக இல்லாதவங்க, யாரையாவது கஷ்டப்படுத்துகிறவங்க. ஓ, இப்போ தாங்க புரியுது. ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக ராபரி, அப்புறமா சீட் மணி, எஸ்கேப் ஃப்ரம் prison, took advantage of others, seduction, false ending, robbery, stealing will be punished here after death. ஸோ இவர் தான் வந்து பனிஷ்மெண்ட் வாங்க போகிறாரு. இங்கே பாருங்கள், விரல வெட்டிட்டாங்க. இங்கே வந்து விரல வெட்டிட்டாங்க, காலில் இருந்து ரத்தம் வருது பாருங்கள். ஓ, கையை வெட்டிட்டாங்க. அவங்க கையை வெட்டிட்டாங்க, ஒரு கை இல்லை. ஸோ இல்லை அப்புறம் இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து கண்ணை நோண்டுறாங்க. கண்ணை நோண்டுறது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுக்குள்ளே குத்தி அந்த குடல் எடுக்கிறது. நாக்கை வெட்டுறது. தலைலாம் வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஓ, இது ஃபோர்த் ஹில் சேம்பர். இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இப்படிதான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. கிரேட் ஓஷன் சரியா ரெண்ட் பே பண்ணல, டாக்ஸ் எல்லாம் பழை பண்ணவங்க, சேல்ஸ் சீட் பண்ணவங்க, ஃபேக் மெடிசன்.
எல்டர் டிஸ்ட்ராக்ட் ஓகே, இதை பார்த்தா வந்து எல்லாரும் நரகத்துக்கு தான் போகணும் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சொர்க்கத்துக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், 4th ஹெல் சாம்பரை வந்து உதச்சி பாம்பு இருக்க ஒரு இதுக்குள்ளே அமுச்சு விட்ருவாங்க, தள்ளி விட்ருவாங்க. பாம்பு குழிக்குள்ளே பாம்பு வந்து சாப்பிட்டது. இதை வச்சு அடித்து குடும்பப்படுத்துகிறாங்க. இதுதான் வந்து 4th ஹெல் சாம்பர். இது 5th ஹெல் சாம்பர். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, கண்ட்ரோலர். எதுக்குது ரேப் பண்ணதுக்கு, ரேப், ஹார்ம்ட் அதர்ஸ், ரைட்ஸ், ஸ்டிங்கியா இருக்கிறதுக்கு, ஜெல்லஸ் ஃபீல் பண்ணா, killing will be punished here. அட்வைஸ் ரெஃப்யூஸ் பண்ணா, சாப்பிட்ற பேர்ட்ஸ் பவுல்ட்ரி எல்லாம் சாவடிச்சா, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இதெல்லாம் அப்படிதான். அதுதான், அப்படிலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாரும் வந்து நரகத்துக்கு தான். பவுல்ட்ரி, பேர்ட்ஸ், லேண்டு, வாட்டர், சம்திங். வேறு லெவல். அதுதான் 5th தான். ஓகே, இதெல்லாம் பனிஷ்மெண்ட்ஸ். இது பாருங்க, பனிஷ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. பாருங்க, அப்படியே புத்தா இருக்கு. சிக்ஸ்த் ஹில் சாம்பர். அப்பா இங்கே பாருங்க, புத்தர் இங்கே பாரு. சேர் மாதிரி வச்சுருக்காங்க உட்காரத்துக்கு. அங்கேயும் படிக்கிற போது பாருங்க, ஊற்று வந்துகிட்டே இருக்கு. சிக்ஸ்த் ஹில் சாம்பருங்க இது. Violated ethical parties for other practices, committed vandalism, wasted staple food. ஃபுட்டு வேஸ்ட் பண்ணால் கூட இந்த நரகத்துக்கு வரணும். அது இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் நீங்கள் அனுபவிக்கணும். நாய் மேலே படுக்கிறது சாப்பிடுறாங்க, டமல் டமல் அடிக்கிறாங்க. டமல் டமல் எல்லாத்துலேயும் அடிக்கிறாங்க. அடித்தா உயிர் போயிடுமே, அவ்வளோ முடிஞ்சிச்சு. செத்து போனவங்க செத்து போனவங்களை அடித்து என்ன பிரயோஜனம்? அப்படியே ரத்தம் வரும். அதுதான் திரும்பி இப்போ உயிர் அழைச்சிருக்காங்க. 7th 8th இது 8th. சாரி, இது 7th. இது 7th ஹில் சாம்பர். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் 7th வந்து என்னது? கேம்பிளிங், அபார்ஷன், கேம்பிளிங். அபார்ஷன் பண்ணவங்க, கேம்பிளிங் பண்ணவங்களுக்குலாம் இதான் பனிஷ்மெண்ட்டு. இங்கே பாருங்கள், கொதிக்கிற எண்ணெயில் என்ன பண்ணுறாங்க நீங்கள். மண்டையை அறுக்குறாங்க. இது வந்து 8th ஹில் சாம்பர். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் யாராவது பயமுறுத்துனா கூட பயமுறுத்துறது, பயமுறுத்துறதுனா நீங்கள் யாராவது பயமுறுத்துறீங்கன்னா, அம்மா அப்பா கஷ்டப்படுத்தினா, இங்கே பாருங்கள், கல் மேலே போட்டு ஏறி நிற்கிறாரு. அப்புறம் வந்து இது கல் இல்லை, இது வந்து ஏதோ ரசாயன ஃபயரில் வந்து அவங்களை தூக்கி போட்டுருவாங்க. போட்டுட்டா எலும்பு குண்டாயிடும். பாப்பா இப்போ 9th வரை இருக்கா? ஆமாம், 9th ஹில் சாம்பர். 9th தான். 9th ஹில் சாம்பர்.
அதாங்க கொஞ்சம் தப்பு பண்ணிங்கனாலும் ஹெல்லுக்கு வந்துடுவீங்க. ஹெல்லுக்கு வந்து தண்டனை அனுபவிக்கணும். தலையை திருப்பிடுறாங்க, அப்படியே தலையை திருப்பிட்டு குத்துறாங்க. தலை வெட்டின தலையில் மேலே தூக்கி வச்சுறாங்க. ரத்தத்தோடு அப்படியே காமிக்கிறாங்க. இதுதான் இந்த இந்த இதுக்கு என்ன தப்பு பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம் இந்த இதுக்கு 9th எல்லாமே வந்து லைக் அபார்ஷன், ரேப் அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கோம் போல. இல்லை அதனால அதே வச்சு 10th ஹில் சாம்பர் மேலே இருக்குது. வா வா ஏறலாம். சீரியஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே போட்டிருக்கீங்க இந்த 10th ஹில் ஜோன். பின்னாடி திருப்பு, பின்னாடி போ. எனக்கு காண்டிக்க முடியல. இவங்க தான் வந்து டிசிஷன் ப்ரீவியஸ் மெமரிஸ் எல்லாம் வந்து எரேஸ் பண்ணுவாங்க. 6 ரிலம்ஸ் 6 ஜென்மங்கள் அப்படிதான் நினைக்கிறேன். அதில் கரெக்டாக சொல்ல தெரியல. அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. லைக் தப்புன்னு இங்கே தான் டெசிஷன் எடுக்கிறவங்க. எத்தனை ஜென்மம், அடுத்த ஜென்மம் எனக்கு கொடுக்கலாமா அப்படின்னு டெசிஷன் எடுக்கிறவங்க. 6 ரிலம்ஸ். ஓகே, நிறைய புக், அதெல்லாம் நிறைய புக்கெலாம் கிளைம்னா இங்கே இது மேலே கிளைம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இங்கே டாக் 10th ஹில் சாம்பர். எப்படி ஹெல் போவாங்கன்னு பார்க்குறீங்களா? ஹெல்லுக்கு முன்னாடி போய் பார்த்துருங்களா எப்படி போகிறாங்க பாருங்கள். அப்படியே இப்படி வந்துட்டு அப்படியே இதுக்குள்ளே போயிட்டா, அந்த சக்கரத்துக்குள்ளே போயிட்டா ஹெல்லுக்குள்ளே போயிடுவாங்க. இங்கே பாருங்கள் 7 ஜென்மம். இங்கே பாருங்கள் வந்து விலங்குகளாக படைப்பாங்க, அப்புறம் மனுஷங்களா, இதுவும் மனுஷங்களா, அப்புறம் வந்து கடல்வாழ் உயிரினமா, அப்புறம் வந்து ரொம்ப பூச்சி இனமா, அப்புறம் பறவை இனமா. ரொம்ப ஒன்றும் கண்ணு தள்ளி பெருசாக பாருங்கள். 10 ஹில் சேம்பர்ஸ். இவர் தான் ராஜா. இவர் தான் ஹில்லோட கடவுள், ஹில்லோட ராஜா. போட்ஸ்லாம் பாருங்களேன். நம்ம பண்ணுற குரங்கு சேஷ்டெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாது. முக்கியமாக நான் பண்ணுற குரங்கு சேஷ்டை யாரையும் காட்டாது. அப்படியே அப்படியே கிங் ஆஃப் ஹில் பார்த்துறோம். இப்போது சொர்க்கம், தேவதைகள். சொர்க்கத்துக்கு எப்படி வராங்க பாருங்கள். ஆனால் இந்த சுச்சுவேஷன் அப்படி தாங்க இருக்குது. அப்பா இங்கே பாருங்கள், அப்படியே பனி பெய்யுது, வேறு லெவல். எங்கெல்லாம் ஜென்டிங் ஏரியான்ஸ்லாம் வந்திங்கன்னா ஆக்சுவலி நிறைய யூடியூபர்ஸை பார்த்து நான் ஏமாந்துட்டேன். ஆஃப் டே போதும்னு. பட் இங்கே மட்டும் சுற்றி பார்க்க லைக் கண்டிப்பாக லைக் 3-4 டேஸ் கண்டிப்பாக வேணுங்க. நான் ஜென்டிங் ஏரியான்ஸு நிறைய ஊர் இருக்குது உள்ளுக்குள்ளே. இப்போ என் டெம்பிள் பார்க்குறதுக்கே ஆக்சுவலி லைக் 1 டே கண்டிப்பாக வேணும். பாருங்கள், ட்ராகன் கொம்பு தான் வச்சுருக்காங்க, கேமல் இருக்குது. ஹெவன் சொல்கிறாங்களே, ஆக்சுவலி அந்த மாதிரி தான் தேவர்கள் சொல்லுவாங்கள்ல. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சொர்க்கம் இப்படி தான் இருக்கும் போது. பயங்கரமாக
ஸோ அந்த தேவர்கள் ஏதோ குட்டி ஷாப் வச்சுருக்காங்க. மசாஜ் ஷாப்பா? ஓகே, மசாஜ் ஷாப். அப்படியே கேவ்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே ஒரு மேகத்துக்குள்ளே இருக்கும். பண்ணிக்கோ, நீ பண்ணணும்னு சொன்னல. ஓகே, எவ்வளோன்னு கேட்டுக்கோ. அதுக்கு பயமாக இருக்கு. நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டோங்க 4 o'clock ரிட்டன் டிக்கெட்னு போட்டு. பட் ஆனால் வந்து இங்கேருந்து போக மனசே வரல. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த டிக்கெட் அப்படியே விட்டாச்சு. அந்த டிக்கெட்டுக்காக நினச்சி கீழே வேறு போயிட்டு வந்துட்டோம். ஸோ அதுவும் ஒரு $40 வேஸ்ட்டு, 40 ringgit வேஸ்ட்டு. அது ஒரு 20 ringgit வேஸ்ட்டு. கிட்டத்தட்ட 60 ringgit வந்து போயிருந்தா. பட் ஆனால் பரவாயில்ல, இந்த இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், இந்த வியூஸ்க்காக. நான் மறுபடியும் மலேசியாவில் எப்போ வருவோன்னு தெரியாது. ஸோ have to use this opportunity. அப்படியே இந்த கேஸ் வந்து கீழே போகுது. இப்போ க்ளவுட்ஸ்குள்ளே தாங்க இருக்கும், கண்டிப்பாக சொல்லலாம். இங்கே பாருங்கள், க்ளவுட்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஃபுல்லாக இட் இஸ் ஆக்குபைட். சுற்றி பாருங்கள், அவ்வளோதான். அந்த கிங் ஆஃப் ஹில் அங்கேயும் ஃபுல்லாக க்ளவுட்ஸ், சரௌண்டட் பை க்ளவுட்ஸ். இங்கே ஃப்ரீ மசாஜ் ஃபுல்லாக இருக்குது, நாங்களும் பண்ணிக்கலான்னு இருக்கோம். இந்த மசாஜ் மட்டுமே தனியாக ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் இந்த மசாஜ் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மசாஜ் இந்த இடத்துல. ஸோ 400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இட் இஸ் லைக் வெரி ஒர்த்தி. Right down. உதவுங்க போகிறேன். கமெண்ட்ஸ் ப்ளீஸ். டயர்ட்னஸில் போயிடுச்சா? டயர்ட்னஸ் விட அங்கே பிடிச்சிருந்ததுல இந்த கீழே இந்த ஜாஸ்தி தள்ளிவிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா க்ளவுட்ஸ்லாம் போயிடுச்சு. க்ளவுட்ஸில் அங்கே போயிடுச்சு, அப்படியே க்ளீனாக இருக்குது. அந்த சைடு மூவ் ஆயிடுச்சுல. அந்த எரிச்சல் குறைய, ஒரு அடிச்ச வலி இருக்குல்ல, அந்த வலி குறைய எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகுது. இங்கே பாருங்க, monkey was born from the nature having a great temper of Buddhism. Oh, புத்திசம்லேயும் மங்கி இருக்குங்க, ராமாயணம் மாதிரி. டீட்டெயிலாக தெரியல, பட் யோக்கோங் மங்கீஸ், சாரி, நாங்கள் ஸ்டோரி கைண்ட் ஆஃப் திங் வந்து அப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறைய பார்க்கணும். இந்த மங்கி கிங் நம்ம இந்த ஏஷியன்ஸ் மூவிஸ்லாம் பார்த்தா, அதான் நம்ம ஹனுமார் மாதிரி இங்கே செம்ம அழகாக இருக்குங்க. அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து டீட்டெயிலிங், பட் ஆனால் லைக் இதெல்லாம் வந்து நாட் ஓல்டு, நியூ தான். பட் ஆனால் அந்த டீட்டெயிலிங்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. யா, ராமாயணம் ஆக்சுவலி இட் இஸ் சிமிலர் கைண்ட் ஆஃப் ராமாயணம். கிட்டத்தட்ட ராமாயணம் மாதிரியே இருக்குங்க. அதே மங்கி காட்
நான் இது ஃபஸ்ட் வந்து இவர் வாட்டர் ஃபால்ஸ் கீழே கிட்டது நேச்சுரல் வாட்டர் ஃபால்ஸு. இதுலேருந்து ஸ்டார்டிங் நான் காமிக்கிறேன், பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இதாங்க இந்த ஸ்டோரி. ஸோ அந்த மங்கி கிங் இருங்க. ஸோ பார்த்துட்டு இந்த மங்கி அதான் சொல்ல வச்சுருக்காங்க. மங்கி ஸ்டார்ட் அப்படியே க்ளவுட்ஸ்லாம் வந்து கீழே போயிடுச்சு. பின்னாடி கேபிள் கார். எதுவுமே தெரியவே இல்லை, மழையே சூப்பராக இருக்கு. அங்கே அப்படியே போகலாம். என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஏன் குட் கேர்ள். Fourth time. மறுபடியும் வர இப்படி போகல. untuk orang ni, untuk orang ni, buka dia. Tropical rainforest. ஊட்டியில் பார்க்காது. பூஸ்டிங் டம் பூஸ்ட் பண்ண போகிற ஸ்பீட் அப்படியே க்ளவுட்ஸ்குள்ளே போகிறாங்க. Ni situ buka. பில்டிங்கே க்ளவுட்ஸ் கூட தான் இருக்கு. அதுனாச்சா அதுனா காரு அது குட்டி கார் போகுது. அது குட்டி கார். குட்டி கார் போய் பார்க்குறோம். நான் தான் சொன்னல அது ரெகுலர் டிராவலிங் காண்டி. ரெகுலர் டிராவல் நீங்கள் போட்டு கணக்கு தெரியல. நம்மளுக்கு அந்த ஆக்சஸே இல்லை. ஃபுல்லாக மிஸ்டிங் வரச்சு. அப்பா டூரிஸ்ட் ஆக்சஸ் இது. அது ரெகுலர் அவங்க போய் டிராவல் பண்ணிட்டு வரவங்க அவங்க. Mana? Ni dalam building tu. Roller. அதுதான் நான் அவ்வளோ நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். Perfect. இருக்கலாமா?
Mana di Dyson kita tahu tu kan? Makcik. Nampak yang orange stripe. Oh, it's wrong. No, I think it's the ice one. It's the ice one I think. Austin. Buatnya. Dia minta jangan ajak dia ke sana. Mana? Ni? Nasrin? Ha? Dia minta ke jangan. Mana? Kecuali papa nak beratur lagi lah. Tak ada lah. Ini kalau you nak naik pada pagi, pada yang Night ada music. I don't have the vision. நம்ம மார்னிங் டைம்ல Lagi masuk bayar lagi kan? Air tak sebab Of course. Masuk ni bayar lagi kan? Of இப்போ ரிட்டர்ன் போகும்போது நம்மளுக்கு இருட்டு லைட்ஸ்லயும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். வித்தவுட் லைட்ஸும் நம்ம பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, லைட்ஸோட நம்ம பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. Lagi ya? Ada ambil kan? Dia pakai wind ni. Apa? Wind resistant. எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது யார் யாருன்னு தெரியல. டிக்கெட் கொடுத்த பொண்ணு மாதிரியே தான் இருக்கும் இது இருந்தோம். மறுபடியும் ரோப் கார் ஏறி தீம் பார்க்கு வந்துட்டோங்க. ஸோ நைட்டு வரைக்கும் இங்கேயே தீம் பார்க்லேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பஸ்ஸை பிடிச்சி கோலாலம்பூர் சிட்டிக்கு போனோங்க. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.